Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணால் நம்மளுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எல்லாம் வேணாம். நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கோகோனட் இருந்தது அப்படின்னா போதும். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதிலே வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நெய்யில் வறுத்து சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது வேறொரு பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சிட போகிறேன். அவ்வளோதான் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை மாற்றி வச்சிடுறேன். மாற்றி வச்சதுக்கப்புறமா மறுபடியும் அதே கடாய் வச்சுருக்கேன். இப்போ நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. வெறும் கடாயில் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். நம்ம எடுத்துருக்க கோதுமை மாவு கலர் எல்லாம் மாறக்கூடாது. நல்லா ஸ்மெல் வரணும். நல்ல சூப்பரான ஸ்மெல் வரும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தேங்காய் வறுத்துருக்கிறதால கடாய் சூடாக தான் இருக்கும். சீக்கிரமாகவே நம்மளுக்கு இது வறுபட்டு வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கலர் கண்டிப்பாக மாறக்கூடாது. இப்போ இது நான் பொறுமையாக கிண்டி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துடும். மாவு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொட்டும் ஈஸியாகவே. அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதையும் வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் 3/4 கப் அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க துருவிட்டு. இப்போது அதே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 3/4 கப் சர்க்கரைக்கு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெல்லம் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். வெல்லம் துருவிட்டு 3/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. நான் கலர் மாறும் அப்படின்றதால வெல்லம் சேர்க்காம நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னா இன்னுமே நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வரட்டும். இதுக்கு நம்மளுக்கு பாவு பதம் எதுவுமே தேவையில்லை. நல்லா மெல்ட் ஆகி வந்தது அப்படின்னாலே போதும். அடுத்ததாக ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இல்லைனா ஏலக்காய் தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதில் சேர்க்குற எல்லா பொருளுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏலக்காய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும். இப்போ அந்த நெய்யோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதே நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நெய் நீங்கள் சேர்க்காம கூட சேர்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் வறுக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் இருந்தது அப்படின்னா போதும் நெய் உங்களுக்கு. அதிகமாக நெய் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க மாவு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு நான் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இந்த மாவு இதில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் 3/4 கப்பலும் மாவு எடுத்துருக்கீங்க அப்படின்னா நம்ம எடுத்துருக்க பாகு கரெக்டாக இருக்கும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலையும் இது கூட சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை வறுக்கலாம் இல்லை, நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். வறுத்த கடலை தான் என்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இல்லைனா கூட வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க தண்ணி இந்த பாகு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஓரளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்கும் போதே இது நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். பிடிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மைல்டான ஒரு நெய் ஃப்ளேவர் இருக்கும். நம்ம சக்கரை சேர்த்துருக்கிறது ஒரு மைல்டான இனிப்போடு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப்பாக கூட சேர்த்துக்கலாம். பட் நம்ம எடுத்துருக்க மாவுக்கு இதுதான் கரெக்டான அளவு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா இது நான் லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம டேரெக்டாக நார்மல் கோகோனட் சேர்த்துருக்கிறதால ஒரு 2 நாள் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதே நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நல்லா இருக்குதா? சாப்பிட்டு பாரு. ஃபுல்லாக உள்ள ஒரு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குதா? சரி, இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 வயசு குழந்தைங்கலேருந்து கொடுக்கலாம். நீங்கள் 1 வயசு குழந்தைக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்காம துருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்க்கும் போது இது ஒரு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.
அதிபா நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? டேஸ்ட்டா? சரி, அம்மா டேஸ்டி இல்லை? டேஸ்டி. சாப்பிடு. அப்பா கொடுத்துட்டா?